ஹலோ. ஸோ நாங்கள் வந்து நாளைக்கு வந்து நயகரா போகலான்னு நினச்சோங்க. அப்படியே பிளானை மாற்றி இன்றைக்கி நைட்டே நயகரா கிளம்புறோம். என்ன சுவிச்சமா? ஸோ அதனால் அவசரமாக ஆல்ரெடி பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதனால் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பேக் பண்ணி முடிச்சிட்டோம். மற்றதெல்லாம் கிடுகிடுன்னு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ கிளம்ப போகிறோம். நைட் அப்படியே ஒரு 5 hours 6 hours நினைக்கிறேன். ஸோ 7 hours. இன்னும் போட்டுக்கிட்டே 15 hours நைட் டைம் தானே, அவ்வளோ ரொம்ப பிரேக் எடுக்க மாட்டோம். ஆமாம், பிரேக் எடுத்துகிட்டு போனால் அவ்வளோ நேரம் ஆயிரும். கிளம்பலாமா? ஸோ இப்போ சாமி கும்பிட்டுட்டு கிளம்பணுங்க. கம்மு கும்மு எல்லாம் டாக்டர் என்ன சொன்னாங்க, எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி நயகரா விளாக் தாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்க்க போகிறீங்க. நைட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ஃபஸ்ட்டு வந்து காலையில் கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வராங்க, அவங்க நைட்டே கிளம்பிடலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோடய சேர்த்து நாங்களும் கிளம்பிட்டோம். ஹாய், ரெடியாக கிளம்பிட்டீங்களா? டேய் குருவி குட்டி, தலஹானியும் நாங்கள் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓ சூப்பர். இன்னொன்று எடுத்துகிட்டு வரவா? நான் எடுத்துகிட்டு வரேன். நான் தான் நின்றுக்கிட்டு தானே இருக்கேன். நல்லா இது எடுத்து விடு. இதுவே பெட்டு மாதிரி தானடா இருக்குது. இதெல்லாம் எடுத்து விட்டு அதை சாச்சிங்கன்னா ஃபுல் பெட்டுடா. ஐயோ, நடுராத்திரியில் இருட்டுக்குள்ள நைட்டு 9:30 கண்ணாடி போடுற ஆள் இவங்க தாங்க. ரெடி? என்ன தூங்கிடுவீங்களா ஏறணுன்னே கிளம்பணுன்னே? நாங்கள் வந்து அவ்வளோ படத்தை பார்த்து இங்கே டிவி இருக்கு. ஸோ அதில் இப்போ ஒரு படம் போட போகிறோம், ஏதாவது ஒரு படம். ஸோ ஒரு மூவி பார்த்துக்கிட்டே போகிறோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது நமக்கு. அனைத்து பாய். நேரில் பார்க்குற மாதிரி அழகா இல்லை இதில். தெரிய மாட்டோம். குட் மார்னிங். எந்த ஊர்ல இருக்கோம் நம்ம? எந்த ஊர்லங்க இருக்கோம்? என்னம்மா? கிளியர் ஃபீல்டா? ஓ, அது அந்த ஊர்ல இருக்கணும். கிளியர் ஃபீல்டு. ஸோ வந்து நாங்கள் அப்படியே கார் கேம்பிங் பண்ணிட்டு நீ தானே. ஆனால் வந்து கரெக்டான பிளேஸ் கீதிகாக்கு மட்டும் கிடைக்காம போயிடுச்சு. சுவிக்ஷா, உனக்கு ஹவாஸ் யுவர் கேம்பிங்? திஸ் இஸ் ஹர் ஸோ நானும் இவர் இப்படியே படுத்துட்டோம். ஸோ சூப்பராக கேம்பிங் முடிச்சுட்டு இப்போ வந்து காலையில் கிளம்புறோம். எந்த பூவில் கதை இலை? ஓ, அந்த குண்டு பூவை சொல்றாரு. ஒயிட். There's construction ahead. At the light, take a slight right onto New York 265 North. நீ தூங்கும் போது நான் வீடியோ எடுத்தேம்மா. யா, நயகரா வந்துட்டோம் நம்ம. That's Canada. See, it says Canada on that thing right there. It says casino. That's Canada. That's Canada. Sorry, it was a... Hey, Amma. உனக்கு தோழிகளின் சமையல் in Canada. Whoa, guys. No, you have not. Oh, look at Canada. That's the Canada side boat. And the red color. You actually went to Canada last year? Okay. So I know all about it. I guess. இப்போ நம்ம எங்க போக போறோம்? I have the list.
Okay, so now we're going to our first tour, Made of the Mist. And look, it's Niagara. Hey, you guys are on video. Wait, there's a great mango. This is the. Okay, but we're going, and we both are kind of matching in blue. Yeah, and then dark blue. So we're going in the elevator. Yay! எங்க இருக்கோம்? நாம elevator-க்குள்ள வந்துட்டோம். இப்படி காட்டுறீங்க பயந்துரும். சூப்பர் வந்தாச்சு. எல்லாரும் பாருங்க, நம்ம எல்லாரும் பாஞ்சோல வந்துட்டோம். மாத்திரை வேலை செய்ய 1/2 மணி நேரம் ஆகும். போட்ல ஏறிட்டோம். Road started. இங்கே நயகராவில் வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து நாங்கள் மெய்ட் ஆஃப் த மிஸ்ட் தாங்க வந்தோம். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஆல்ரெடி நயகரா வந்து நாங்கள் ஒரு 3 தடவை வந்திருக்கோம். ஆனால் கீதிகா வந்து நயகரா பார்த்ததில்ல. கீதிகா பிறந்ததுலேருந்தே நாங்கள் வரல. ஃபஸ்ட்டு யூஎஸ் வந்து ஒரு 1 இயரில் வந்தோம் நயகராக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா வந்தப்போ வந்தோம். அப்புறம் எங்கள் அத்தை மாமா வந்தப்போ வந்தோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கீதிகா என்னோடய வயிற்றில் இருந்தாங்க. 7 மந்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்தது. அதுக்கப்புறம் வரல. ஸோ இப்போ தான் கீதிகாவுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சு சரி சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். எனக்கு தான் கொஞ்சம் சிக்காக இருந்தேன். நான் டேப்லெட் போட்டு என்னால் தான் முடியல. இது முடிக்கிற வரைக்குமே எனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராகிட்டேன். குழந்தைங்க தான் அங்கங்கே வீடியோ எடுத்து கொடுத்தாங்க எனக்கு. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கீதிகா எனக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சுதீக்ஷா தான் சுதீக்ஷாவும் என் ஹஸ்பண்ட் தான் நிறைய வீடியோஸ் எடுத்து கொடுத்தாங்க. இதில் உள்ள நம்ம போட்டில் ஏறி போனோன்னா நனைஞ்சிருவோங்க நல்லா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ரெயின் கோட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இது பேர் என்னன்னு எனக்கு தெரில. ஸோ இது எல்லாருமே போட்டுக்கிட்டு நம்ம இங்கே தெரிகிற அந்த லிஃப்ட்டில் தான் நம்ம கீழே இறங்கி வந்தோங்க. இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட் சைட் பார்த்தோம்னா நமக்கு வந்து கனடா வியூ இருக்கும். இந்த போட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் ரெட் கலர் அந்த கோட் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. நம்மலாம் வந்து ப்ளூ கலர் போட்டிருக்கோம். இங்கே யூஎஸ் சைடு இருக்கவங்க, கனடா சைடில் இருக்கவங்க வந்து ரெட் கலர் போட்டு அந்த போட்டில் வருவாங்க. ஸோ 2 பேரும் 2 பக்கம் இருக்க வியூவும் 2 பக்கமும் அப்படி பார்த்துக்கலாம். கனடாவும் யூஎஸும் ஆப்போசிட் அப்படி பார்த்துக்கலாம் 2 பேரும். இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நிஜமாகவே வந்து உலக அதிசயம்னா அதிசயமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸு. எனக்கு தான் கொஞ்சம் அது முடியலன்னு சொன்னேன்ல, அதனால் கொஞ்சம் நேரம் சீட்டில் நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் படுத்திருந்தேன். ஸோ 5 நிமிஷம் படுத்திருந்தோடனே எனக்கு கொஞ்சம் நல்லா உடம்பு செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எந்திரிச்சு நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சுதீக்ஷா கீதிகா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நானும் என் ஹஸ்பண்டுமே கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா நம்ம அந்த ஃபால்ஸுக்குள்ளே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரல் நல்லா பக்கத்துலேயே கொண்டு போவாங்க, ஃபால்ஸ் கிட்டேயே நம்மளை. ஸோ பக்கத்தில் போகிறப்ப அந்த சாரல் ஃபுல்லாக நம்ம மேலே அப்படியே அடிக்கும். செம்ம ஜாலியாக இருக்குங்க.
கீதிகா எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் முடிச்சிட்டோம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. என்னடா செம்ம ஜாலியா இருந்ததுங்க. ஃபுல்லா சாரல் மேல ஃபுல்லா விழுந்து சூப்பரா இருந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட போறோம். செம்ம சூப்பரான இடப்பா. அதோட டாடி கிட்ட போய் நில்லு சுதீக்ஷாமா. அவங்க வேற அவங்க ஒரு பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏண்டா செல்லம் போய் டாடி கிட்ட நில்லு. ஐயோ பஞ்சாபி தான் வாயிலே வைக்க முடியாது. சூப்பரா இருக்கேம்மா. இது ஒன்று இதையா சொல்லுங்க. என்ன சொல்றது? பொள்ளாச்சிக்காரங்கடா. உன் பேர் என்னடா? அஸ்விதா. இவங்க வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபருங்க. அவங்கள அங்கே மீட் பண்ணியிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவங்க மட்டும் இல்லை, நாயக்கரால வந்து ஒரு 7-8 பேரை மீட் பண்ணோங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ ஆசையாக வந்து பேசினாங்க. மெயினாக அந்த குட்டி குட்டி பசங்க வந்து சுதீக்ஷா கீதிகாவை பார்த்துட்டு கண்டுபிடிச்சி வந்து பேசினாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நம்ம போனதுக்கப்புறமும் நம்மளை கண்டுபிடிச்சி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யம்மியாக இருக்குது, யம்மியாக இருக்குது. 2 வாங்கியிருக்கலாமோ தெரியாது. 10 இன்னொன்று வாங்கிக்கலாங்க. Hi guys, food எப்படி இருக்கு? சுமாராக இருக்கு. It's fine. பார்த்து கை பத்திரம். நீ போ கீதிகா. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரூமுக்கு போகிறோங்க. ஸோ இங்கே வந்து தான் ரூம் புக் பண்ணோம். முன்னாடியே பெருசாக எதுவும் பிளான் பண்ணல. சடனாக அப்படியே யோசித்து வந்தது தான். பட் லீவில் வந்து நயகராவும் நியூயார்க்கும் போகணும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கேட்டிருந்தாங்க. சரி அதனால் இங்கே வந்தாச்சு. புக் பண்ணதுலேயே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, செம்ம காமெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு போகலான்னு நினச்சோம். நம்ம இப்போ ஹோட்டலில் வந்து உட்காந்துருக்கோம். கொஞ்சம் என்னாச்சு, கொஞ்சம் நீ காட்டிட்டேன். சாட்டர்டேக்கு பதிலாக சண்டே புக் பண்ணிட்டாங்க ஹோட்டலை. இப்போ திருப்பி காலையில் தான் தூங்க போகிறேன் நான். அதனால சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்த்துட்ருக்காங்க. ஜஸ்ட்டு இப்போ தானே வந்து ரூம் புக் பண்ணோம். பண்ணும்போதே வந்து சாட்டர்டேக்கு பதிலாக சண்டே புக் பண்ணிட்டாங்க. அதுக்கே நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு நம்ம இந்த கேம்பிங் பண்ணது ஸோ வந்தாச்சு. நீட்டாக இருக்குது. அட்லீஸ்ட் மெயின் ஏரியாலேயே இருக்குது, டவுன் டவுன் பார்த்தீங்களா சூப்பராக. வெளியில் மெயினான இடத்துலையும் முன்னாடியே கிடச்சிச்சு. அதனால் அப்படியே போட்டு இங்கே இருந்துட்டோம். ஓ ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கே. அதை வைங்க, அப்புறமா எடுத்து குடிச்சுக்கலாம். என்னப்பா ரூமில் போய் நல்லா ஒரு 2 மணி நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தோங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. ஈவினிங் ஃபுல்லாக வாக்கிங் மாதிரி தான். அங்கே சுற்றி அப்படியே ஒவ்வொரு வியூவாக இருக்கும். அந்த நயகராவோட அந்த ஃபால்ஸு, ரிவர், அந்த வியூவெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அங்கங்கே நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு நாங்கள் அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பாடு எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. நிறைய வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தடவை பரவாயில்லைங்க. நிறைய
ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதனால அது ஒரு குட் திங்கு. இல்லைனா சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் வெளியில் வரும்போது. முக்கியமாக பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்க நம்மலாம் வந்தால் கூட ஓகே, ஏதோ சிப்போட்லே சப்வே ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே ஓட்டிடலாம். இப்போ பஸ்ஸு ஒன்று நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் நம்ம பஸ்ஸில் போகல, ஏன்னா நம்ம நடக்க போகிறோம், ஸ்டெப்ஸ் இன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸு எல்லாரும் வெயிட் குறைக்க போகிறோம். Yeah bro, what is going on? கோட் ஐலாண்டுக்கு நம்ம வந்து பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகிறோம். கோட் ஐலாண்ட் ஃபுல் லாங் பிரிட்ஜ். தாங்க ஃபுல்லாகவே இதோ அங்கங்கே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ, அதான் வந்து நிறைய மெயின் ஃபால் இது ரெண்டும் தான். எப்படி புகை மூட்டமாக இருக்கு பாரு. Live next to each other. This one. This way. You're coming back on Wednesday. ஒரு செகண்ட் கீதிகா, சுதீக்ஷா, ஏன்னா அந்த பக்கம் வெர்ஜினியா, அந்த USA. USA. ஏங்க அந்த பக்கம் USAவா? ஆமா. நம்ம அந்த பக்கம்லாம் நடந்து ஓகே பை வரோம். அந்த ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து லைட்டு போடுவாங்க. நல்ல கலராக மாற்றி போடுவாங்க. ஃபயர் ஒர்க்ஸும் போடுவாங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தடவை நாங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கல. எல்லாம் ஃபுல்லாக இங்கே சுற்றி இந்த ஃபால்ஸ் வர்றது அது வந்து அழகழகாக இருந்ததுங்க. பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ மக்கள் இருந்தாங்க. நிறைய ஆளுங்களோடு சேர்ந்து பார்க்கும்போது இன்னுமே ஜாலியாக இருக்குன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணோம். கண்டினியூஸாக எல்லாரோடையும் பிக்சர்ஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியல. பட் வந்து பேசினவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ கூட ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய வியூ பாயிண்ட் எல்லாம் நாங்கள் பார்த்ததெல்லாம் நீங்களும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நான் இதில் வந்து லைவாக அப்படியே போட்டிருந்தேன். எதுவும் எடிட் பண்ணல. என்ன எடுத்தப்போ அதை அப்படியே வந்து போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே வந்து நம்ம ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணோங்க. ஹாய், ஆராத்யாவா நீங்கள்?
நீங்கள் பார்ப்பீங்களா அக்கா சேனல்லாம்? குட். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? 4 years. ஓகே, குட். எல்லாம் முடிச்சுட்டு போய் டின்னர் சாப்பிட்டு அப்படியே வந்து ரூமுக்கு கிளம்பிட்டோங்க. எல்லாம் ரூமு இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஈஸி தான், வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நாளைக்கு நம்ம நைகராவில் தான் இருக்க போகிறோம். ஸோ நாளையோட வீடியோவை நான் தனியாக போடுறேன். இந்த வீடியோவை ஆல்ரெடி லாங் ஆனதுனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.